சல்லி சல்லியாக உடச்சிட்றாரு. அதாவது சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ரேக்காவை அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த மாதிரி நிரந்தரமாக அவங்களோட வீட்டிலே ரேக்காவை இருக்க வைக்கிற மாதிரி செய்கிறதுக்காக அந்த மாதிரி போய் சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அந்த மாதிரி ரேக்காவோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. இது இப்படி இருக்கும்போது முத்துக்கான ஒரு சந்தேகம் தான், அந்த மாதிரி நம்ம மேலே ஒரு நம்பிக்கை இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மறுபடியும் அதாவது இவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி சிந்தாமணிக்கு முத்து கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த கேட்குறாங்க. அந்த மாதிரி இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னீங்களா, இந்த மாதிரி உங்களோட கணவருக்கு இப்போ பரவாயில்லையே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனில் அப்படியே சிரிக்கிறாங்க பயங்கரமாக. இந்த மாதிரி என்னடா முத்து இந்த மாதிரி நான் சொன்னதெல்லாம் நீ நம்பிட்டிய, நான் யாருன்னு இன்னும் நீ புரிஞ்சுக்காம இருக்கிறீங்க, அதெல்லாம் என்னோட திட்டம் தான். அதாவது ரேக்கா அங்கேருந்து இங்கே வர வைக்கிறதுக்காக அந்த மாதிரி நாடகம் ஆடுனேன். என்னோட நாடகம் எப்படி, என்னோட ஆக்டிங் எப்படி சூப்பராக இருந்துச்சு, அதையும் நம்பி வந்துட்டா. இனிமேல் ரேக்காவை நான் இங்கே தான் இருக்க வைக்கிற மாதிரி செய்ய போகிறேன். ரேக்காவை மட்டும் இல்லை, இனிமேல் சத்யாவுமே இங்கே தான் இருக்க போகிறான். முடிஞ்ச அந்த சத்யா ரேக்கா இவங்க ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்கான வேலையும் பார்க்க போகிறேன். பாரு இனிமேல் பொறுத்திருந்து பாரு, இனிமேல் தானே இருக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்ட முத்து பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாம் சொல்லிட்டீங்களாமா, அதாவது அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க, உங்களோட பொண்ணு அப்படியே உங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் பேசுனதெல்லாம் அவங்களுமே கேட்டுட்டு இருப்பாங்க. கான்ஃபரன்ஸ் போட்டிருந்தேன், அதாவது நீங்கள் இப்போ பேசுறதுக்கு அவங்க நல்லா வாழ்த்துவாங்க, அந்த வாழ்த்துக்களெல்லாம் அப்படியே வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து ரேக்கா சிந்தாமணியை பயங்கரமாக திட்டுறாங்க. என்னம்மா நீ இந்த மாதிரி விஷயத்துலாம் போய் சொல்கிற, அதாவது அப்பா உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காச்சா, என்னம்மா நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இனிமேல் நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா சொல்லிட்டு அங்கே இருந்து போயிடுறாங்க. அதை பார்த்து சிந்தாமணியும் மறுபடியும் வச்சுட்டாண்டா ஆப்பு அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.